ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறோம். 2 கோடி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிட்டோம். உலக நாடுகள் லெவலில் இது என்ன ஆகுதுப்பா? இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க? எல்லாம் காலனியை எடுத்தவங்க அவங்களே சொல்லிட்டு தீர்வு, நம்ம என்ன சொல்றோம்? ஏன்னா அதுக்கும் ஒரு 4 பேர் ஐயோ சூப்பர் காலனி எடுத்துட்டாரு அப்படின்ட்டானுல. பேருக்கு பின்னால் சாதி இருக்கிற ஊர்ல பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் முதலமைச்சர் ஆகலாம் சார். அதிமுக ஆட்சியில சட்டமன்றத்தோட சபாநாயகரா இருந்தாரு தனபால் அவர்கள். இருக்கட்டும், என்ன பதுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. சரி, ஒரு நல்ல விஷயம், பாராட்டுவோம். என்ன பதுக்கு சார், அது ஒரு முக்கியமான முடிவு இல்லை சார். ஒரு கடையில் இந்த சாதியை ஒழிச்சிட்டீங்க, இப்போ காலனி என்ற பேர், அந்த பேரையை ஒழிச்சிட்டீங்க. உடனே இப்போ திமுகவில் அடுத்து ஒரு முதலமைச்சரா ஏதாவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அறிவிப்பீங்களா? எங்களுக்கு வந்து அம்பேத்கர், கலைஞர் தெரு, அந்த தெரு, இந்த தெரு வைக்கிறதில்ல. எந்த ஊர் தெருக்காக போய் அம்பேத்கர் தெருன்னு ஒன்று வை. அந்த நாயக்கன்பட்டி, இந்த நாயக்கன்பட்டி, அந்த முதலியார்பட்டி, இந்த முதலியார்பட்டிலாம் எடுத்துட்டு பார்ப்போம். செய்தவி திருந்த செய், இதெல்லாம் சாதி ஒழிஞ்சு விடாது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இன்பேலன்ஸ்ன்றாங்க. இந்த இன்பேலன்ஸ் வந்து எப்பயுமே சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உண்டு. எப்பயுமே இது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை. அதனால கொஞ்சம் போல இவனுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்து கொஞ்சம் தூக்கி விடணும். அதாவது எனக்கு அப்புறம் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது என்பதற்காக நான் அந்த வழக்கை நடத்தி முடிப்பேன்றான். அவன் தான் இந்த நாட்டின் சிஎம் ஆகும். வருங்கால முதல்வர் திருமாவளவன் எழுத முடியல, மக்களின் முதல்வர்னு எழுதுறான். அப்ப இப்ப இருக்கிற முதல்வர் யாருக்கான முதல்வர் தெரியுதா? சீப்ப ஒழிக்க வச்ச திருமாவளவன் அந்த மாதிரி வேலை செய்ய நோ யூஸ். கடைசி வரைக்கும் இப்படி 2% கையெழுந்ததுக்காக இந்த ரிசர்வேஷனை 44 ரிசர்வ் தொகுதி இல்ல, எல்லாருமே மேல வரணும், எல்லாருமே மேல வரணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தோட தான் இல்ல அரசு வந்து இந்த ரிசர்வேஷன் கொண்டு வருது. அதுதான் நான் பயன் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு தடவை 44 பேர் போறான், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இந்த தடவை 44 பேர் இருக்கிறாங்க, ஒன்னும் இது எலக்டோரலையும் பார்க்காம நம்ம மக்களோட வாழ்வாதாரமா யோசிச்சு பார்த்தா அது வேற ஒரு டைனமிக்ஸ்ல போகுது. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்க ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறோம். என்ன ஓட்டு போட்டு புடுங்குற நீங்க? ஓட்டு போட்டுனவங்க எம்எல்ஏ ஆறு, எம்பி ஆறு, என்ன அதில் நாங்கள் கண்டா ஏதோ 400 500 எங்கள் நேரத்தில் கொடுப்பேன், ஒரு 40 பேர் எங்கள் எம்எல்ஏ இருக்கிறான்னு எங்களுக்கு பெருமை தானே தவிர அவனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அதெல்லாம் நாங்கள் ஒரு தேர்தலை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். கண்டிப்பாக்குமா? வாக்கு சதவீதம் பாதிக்கப்படும் இல்லையா சார்? என்னவோ நடக்கட்டும் சார், கேட்கணும் சார் எல்லாரும். ஏன்பா அந்த ஜனங்க வந்து ஒரு நாள் ஓட்டு போட்டுருந்தாங்க, எதுக்குப்பா ஒட்டுமொத்தமா தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க? இப்போ வேங்கவயல்ல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அதிகாரிகள்லாம் போய் பேசி நான் எல்லாம் போடவே முடியாதுட்டான். அப்புறம் அந்த ஊர்ல ஏதோ ஒரு அரசு ஊழியர் இருக்காரு உங்களுக்கு, அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்தோம் பார்த்துக்க, அதனால நீ ஒரு ஓட்டை போடும் அப்படின்னு ஏதோ வாலண்டியர் போய் ஒரு ஓட்டை போட்டு இருக்கிறாரு. அப்போ தேர்தல் புறக்கணிப்பு இல்லை அந்த ஊர்ல, ஓட்டு போட்டாங்கல்ல. ஓட்டு விழல, ஓட்டு கூட மற்றவங்க வந்து வரல, ஆனா ஓட்டு அங்க நடந்தது, புறக்கணிப்பு இல்லை அது. அப்படி மாதிரி வெளியில செய்தி வந்துருக்குல்ல, அதுக்காக நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த ஊருக்கு பிரச்சனை தீர்ந்துதா? அப்போ ஒரு ஊர் ஒரு 75 ஓட்டு புறக்கணிச்சதுக்கு இப்படி பதறீங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிற நியரிங் டு 2 கோடி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிட்டோம். உலக நாடுகள் லெவலில் இது என்ன ஆகுது பார்ப்போம். அப்பயாவது எவனாவது இந்த ஊர்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஜனங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியட்டும் சார். சார், அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அரசு. அதுதான் ஒண்ணுமே இல்லையா, காலனி அப்படின்ற பெயரை அந்த சொல்லாடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்க்கும்போது அப்படி ஒரு மக்களுக்காக ஃபேவர் பண்ணக்கூடிய அரசா தானே இதை பார்க்கணும். இந்த வெற்றிமாறன் என்ன பண்ணீங்க? இவன் எங்கேயோ சாவல வெற்றிமாறன். கோயில்பட்டில செத்துருந்தாருனா கூட எங்கேயோ செத்துறாரு. சிஎம் வீட்டுக்கு திரும்புற முனையில ஒரு இபி பாக்ஸ் இருக்கும் பாருங்க, அங்க செத்தாரு கொளுத்தின்னு. என்ன பண்ணீங்க சொல்லுங்க? இந்த நிகழ்ச்சி முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு போச்சுன்னா வந்து இது வரைக்கும் இருக்கும் சார்.
ஒருத்தர் அவர் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் தீ குளிச்சு நடந்திருக்கு அப்படின்றது தெரியும் சார். ஆனா இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒண்ணுமே இல்லையா? கண்டிப்பா தெரியும் சார். நான் அவங்க அந்த அம்மா ஃபோன் நம்பர் தானே பேசுங்க. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க? எல்லாம் காலனியை எடுத்தவங்க அவங்களே சொல்லட்டும் தீர்வு, நம்ம என்ன சொல்றது? ஏன்னா அதுக்கும் ஒரு 4 பேர் ஐயோ சூப்பர் காலனி எடுத்துட்டாரு அப்படின்ட்டானுல. சார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வா இதை பாக்குறாங்க சார் எல்லாருமே. அதான் சார் தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ் பேர் எடுத்தாங்க சார். திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தை எடுத்தாங்க சார். சாதி பேர்ல இருக்கிற இதை எடுத்தாங்க சார். திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் இருந்தது சார். திருவள்ளுவர் சாதியா? தந்தை பெரியார் பெயர்ல இருந்தது, சேரன் சோழன் அந்த மாதிரி பெயர்ல. சரி அதெல்லாம் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட, இப்ப பெரியார்னா கூட ஒரு நாயக்கர் சாதி, நாடி ஜாதி, தெலுங்காரு அப்படி ஏதோ குறிப்பிடுது. பொதுமறை, உலக பொதுமறை ஏற்ற திருவள்ளுவர் கூட எடுத்துட்டாங்க சார். சரி எடுத்துட்டீங்கல்ல, எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுதா? சாதி ஒழிஞ்சிடுச்சா? தெருக்களோட பெயர்ல இருந்த அந்த சாதி பெயர், சாதி தெருக்குள்ள இருக்கிற மக்கள் மனநிலை மாறிடுச்சா? பெயருக்கு பின்னாடி யார் பெயர்லயும் சாதி இருக்க கூடாது இல்ல சார். பெயருக்கு பின்னால் சாதி இருக்கிற ஊர்ல பட்டியல் சமூகத்துல இருக்கிற மக்கள் முதலமைச்சர் ஆகிறான் சார். 7 மாநிலங்கள்ல கதை விடுறீங்க, பேர் அழிச்சிட்டேன், சாதி அழிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களால் அந்த பக்கமே போக முடியல. ஒரே ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துட்டு குதிக்கிறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கு சார். அதிமுக ஆட்சியில சட்டமன்றத்தோட சபாநாயகரா இருந்தாரு தனபால் அவர்கள். இருக்கட்டும், என்ன பதுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து உட்கார வச்சிருந்தாங்க. சரி, ஒரு நல்ல விஷயம், பாராட்டுவோம். என்ன பதுக்கு சார்? அது ஒரு முக்கியமான முடிவு இல்லை சார். அதுக்கு என்ன ரெமடி? அதால என்ன விளைந்தது சார்? ஒருத்தரை சபாநாயகரா இது வரைக்கும் வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் அந்த கம்பாரிசன் குரூப்ல போனோம்னா ஜெயலலிதா அம்மையார் சாதி பார்க்காத பொது தொகுதியில் நிற்க வச்சா உங்களை விட நான் 2 மணி நேரம் ஜெயலலிதா அம்மையார் புகழ பேசுவேன். திருச்சியில் நிற்க வச்சாங்க, பல்லாவரத்தில் தன்சிங்கிறவர் நிற்க வச்சாங்க, இதெல்லாம் நம்ம பேசுவோம். அந்த அம்மா சாதி இதெல்லாம் பார்த்தா செருப்பு கொண்டு அடிச்சிடும். அதுக்கு சாதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பிடிக்காது அந்த அம்மாவுக்கு. அது விஷயம் இல்லை. இப்போ சாதி பேர்லாம் இப்படி எடுத்துட்டா என்ன நடந்தது? சாதி பேரை பின்னால் வைத்திருக்கிற ஊர்ல சில மாற்றங்கள் நடக்குது. ஊபி இந்தியாவிலேயே அதிகமான சாதி அட்ராசிட்டி உள்ள ஊர். 4 முறை முதலமைச்சராகி இருந்தார் ஒரு பட்டியல் சமூகத்தை. ஏங்க ஆகல? இங்கதான் நீங்க பேர் பின்னாடி இந்த சாதியை வச்சிட்டீங்க. இப்போ காலனி என்ற பேர், அந்த பேரையை வச்சிட்டீங்க. உடனே இப்போ திமுகவில் அடுத்து ஒரு முதலமைச்சரா யாராவது ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அறிவிப்பீங்களா? வாய்ப்பு இருக்குல்ல சார்? இருக்கா? இருந்தா சந்தோஷம். ராஜா இருக்காரு, அவர் நேரடியா பொதுச் செயலாளராங்க. அப்புறம் நம்ம திமுகவில் ஒரு பொருளாளர் ஒருத்தர் இருந்தாரு, சாதிக் பாட்ஷாவா இல்லை, அது பேரு நல்ல பேரு, சாதிக் பாட்ஷா தான். இஸ்லாமியர், ஒரு சிறுபான்மையினர், இவங்க பாஷையில. அதுக்கப்புறம் ஒரு பொருளாளர் அங்கே கிடைக்கல, அந்த மாதிரி ஒருத்தர் போடுங்க. இந்த மாதிரிலாம் செய்யுங்க சார். சும்மா என்கிட்டே என் வீட்டில் இருக்கிற பேர் அடிக்கிறது தான். முதல்ல இந்த காலனின்னு பேர் வச்சு காலனி வீடுகள்னு ஒரு திட்டம் வந்து சார். சமத்துவபூர்வம்னு கொண்டு வந்தாங்கல்ல சார் திமுக ஆட்சியில இருந்தப்ப? சமத்துவபூர்வம் கொண்டு வந்தாங்க. அதோட நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எல்லாரையும் சமத்துவமா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சமத்துவபூர்வம் கொண்டு வரப்பட்டது. ஊபியில சமத்துவபூர்வம் கன்சிராம கட்டினார். அடுக்குமாடி வீடு, ஒரு மாடி கீழே ஒருத்தன் ஏசி இருப்பான், பீச் இருப்பான், பாய் இருப்பாரு, அவர் இருப்பாரு, இவர் இருப்பாரு, ஒரே அடுக்கல. இங்க எப்படி தெரியுமா? தனித்தனி வீடுகளா இருந்தது இல்ல சார் சமத்துவபுரத்துல? தனித்தனி வீடுகளா இருந்தது இல்ல? பக்கத்து வீட கட்ட ஏன் எங்க வீடு தனி, இன்னொருத்தர் வீடு தனி, இன்னொருத்தர் வீடு தனி, இதுக்கு ஒரு கலர், அதுக்கு ஒரு கலர், அதுக்கு ஒரு கலர். ஸ்பேசிங் வச்சிருக்கலாம்ல சார்? அது கரெக்டா ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பேசிங்கோட. இல்ல நான் ஒரு 10 வீடு, 1ல இருந்து 10 வரைக்கும் வீடு, 10ல இருந்து 20 வரைக்கும் வீடு இல்ல. இந்த 1க்கு அப்புறம் 11வது அந்த வீட்டுல ஒருத்தங்கிறான்ல, அவனை 1க்கு அப்புறம் 2 ஆவி, 22ல ஒருத்தங்கிறான்ல, அவனை 2க்கு அப்புறம் 3 ஆவி, திருப்பும் இந்த 10க்குள்ள ஒருத்தர் இருந்தால அவனுக்கு அங்க போடும். அதுலயும் பாகுபாடு இருந்தது அப்படின்னு சொல்றேன். ஆமா, எஸ்சியை மிங்கிள் பண்ணு, பேட்ச் பேட்சா கட்டி விட்டுறதுக்கு எதுக்கு? அங்கேயும் தெரு பேர் வைக்கிறல்ல. ஐ எம் ஆஸ்கிங் வெரி சிம்பிள். நீ எங்களுக்கு அம்பேத்கர்,
கலைஞர் தெரு, அந்த தெரு, இந்த தெருன்னு வைக்கிறல, எந்த ஊர் தெருக்காக போய் அம்பேத்கர் தெருன்னு ஒன்று வை, பார்த்துருவோம். ஏற்றுக்க மாட்டாங்களா சார்? வெய்யுங்க சார், பார்த்துருவோம். இப்போ காலனி பேர் அழிக்கிறல்ல, போய் எத்தனையோ நான் இப்போ லிஸ்ட்டை போட்டேன்னா ஒரு 100-200 ஊர் செல்ஃபோனில் இருக்குது. அந்த நாயக்கன்பட்டி, இந்த நாயக்கன்பட்டி, அந்த முதலியார்பட்டி, இந்த முதலியார்பட்டிலாம் இருக்குது. எடுத்துட்டு பார்ப்போம். இது ஆதிக்கத்தை வலியுறுத்துகிறது. முதலியார்பட்டி, நாயக்கன்பட்டி அப்படின்னா அது ஒரு சாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துற பேராகுது. எடுத்துருவோம், நாளைக்கு அறிவிக்கிறோம் சார் இதை ஈக்குவல் பண்றதுக்கு. அப்புறம் பேசுவோம். அரசு எது செஞ்சாலும் குறை சொல்றது எங்க நோக்கம் இல்லை. செய்ததை திருந்த செய். இதனால் சாதி ஒழிந்து விடாது. ஒரு முதலமைச்சர் பதவி வைக்கிறது, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அவருக்கு வேண்டியவருக்கும் விஏவுக்கும் ஏதோ சிக்கல். இந்த மாதிரி இந்த ஊரு கிராமணிக்காரங்க, அப்போ கிராமணிக்காரங்க அப்படி வேலை செய்யறாங்க. எம்ஜிஆர் யார் யார் கிராமணினாராம், எங்க கணக்கு பிள்ளைங்க எல்லாம் கணக்கும் அவர் தாங்க, கிராமத்து கணக்கு எல்லாத்தையும் வச்சிருப்பாரு அப்படின்னு. அப்புறம் அது தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை, அதிகாரி கூட்டுக்கிற யார் அது கிராமணினாராம். இல்லைங்க பாரம்பரியமா கணக்கெல்லாம் வச்சுன்னு இருக்காங்களேங்க, அவங்கதான். அவனா கவர்மெண்ட் ஸ்டாஃபா அப்படின்னாராம். இல்லைங்க அவங்க அது பாரம்பரியமா இருக்கு. சரி அப்படின்னு யோசிச்சுட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராம வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் கொடுறா, அக்கௌண்ட்டு கொடு, கணக்கு கொடு, புத்தகத்தை கொடு, என்ன கவர்மெண்ட் கணக்கு நீங்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பிடுங்கினாரா சார். அதுக்கப்புறம் தான் விஏஓ சிஸ்டம் வந்தது. இதுதான் முதலமைச்சர் பதவி. அதை விட்டுட்டு வீட்டை அழிக்கிறேன், ரோட்டை அழிக்கிறேன், பேர் அழிக்கிறேன். உங்ககிட்ட இந்திய அரசியல் சட்டம் என்கிற ஒரு வெப்பன் இருக்கு, அந்த துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி முதுகு சொல்லிடுறீங்க, எப்படி சரியா இருக்கும்? சட்டத்தின் மாற்றி நிலைநிறுத்து. ஆர்டிகல் 17 படி தீண்டாமை கடைபிடிப்பது ஒரு பெரும் குற்றம். ஊர்ல ஒரு 4 பேர் பிடிச்சி போடு, பட்டுன்னு எட்டத்தோடு இருக்குமா? ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றீங்களா சார்? எதுக்குமே அப்படி எடுத்தா நேரம் முடிஞ்சிருக்கோம் சார். கிராம கதை முடிஞ்ச மாதிரி விஏஓ அந்த மாதிரி வந்திருக்கோம். இந்த சப்ளான் இருக்குல்ல, எஸ்சிக்கான சப்ளான், போன ஆண்டு 120 கோடி ரூபா ஒதுக்குறாங்க ஆதிரானல் பள்ளிகளை சரி செய்வதற்கு. 2 கோடி சில பேர் 112 கோடி திருப்பி அனுப்பிச்சாங்க. எங்க போன ஆண்டு எங்க பணத்துல இருந்து மகளிர் சுய உதவி, அதாவது மகளிர் தொகை, உரிமை தொகை அது கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி பொருள் வாங்கினாங்க. பொதுவா இந்த சப்ளான் எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் எதுக்கு தெரியுமா வந்தது? இந்திரா காந்தி அம்மையார் ஐயா இளையபெருமாள் தலைமையில ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு 65 69 வரைக்கும் 4 வருடம் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த இன்பேலன்ஸ்ன்றாங்க. இந்த இன்பேலன்ஸ் எப்பயுமே சமூகத்துல ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். இப்ப நிலநடுக்கம் வருது இல்ல, நிலநடுக்கம் ஏன் வருது? பூமி அடுக்கு தட்டி இப்படி இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஏதோ ஒண்ணு இன்பேலன்ஸ் ஆன உடனே ஒரு பக்கம் இறங்குவதும் அங்க நிலநடுக்கம் வருவதும். அதுதான் இந்த இன்பேலன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்பேலன்ஸ் சரி பண்ணாதான் பொது சமூகம் அமைதியா இருக்கும். ஒரு மக்கள் கீழையும் ஒரு மக்கள் மேலையும் இருக்கிறது எப்பயுமே அது சமூகத்துக்கு நல்லது இல்லை. அதனால கொஞ்சம் போல இவனுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுத்து கொஞ்சம் தூக்கி விடணும் அப்படின்னு 25 பரிந்துரைகளை கொடுத்தாங்க. அந்த 25 பரிந்துரைகள் ஒண்ணுதான் சப்ளானும் சிறப்பு திட்டமும் இந்த எஸ்சி அட்ராசிட்டி ஆக்டும். அப்ப அந்த இன்பேலன்ஸை சரி பண்ணா இதெல்லாம் சரி பண்ணும்ல. இதையே பண்ண மாட்டீங்கன்னா அப்ப நீங்க எப்படி நான் இன்பேலன்ஸை சரி பண்ண வந்தேன் சமதர்மவாதின்னு நீங்க எப்படி வெளியில சொல்லுவீங்க? அதை எப்படி நாங்க ஒத்துப்போம்? அதுதான் கொஸ்டின். இப்போ ஸோ இதுக்கு அடுத்து எப்படி இருக்க போகுது சார்? இந்த காலனின்ற அந்த சொல்லாடல் அரசு நீக்கிறாங்க, இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இருக்காது. சும்மா ஒரு 4 பேர் காலனி போர்டெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன், அதுக்கு இத்தனை கோடி அத்தனை கோடி அப்படின்னு தான் நடக்குது. வேற ஒன்றும் நடக்காது.
மக்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்களா சார்? பரவாயில்ல, ஏற்றத்தாழ்வு எதுவும் இருக்காது. அப்பதான் வச்சாரு இதெல்லாம் நிறைய இடத்துல. ஃபுல்லா அப்பா செஞ்ச தப்பை கண்டுபிடிச்சி நீங்க திருத்துறாரு அப்படி எடுத்துக்கலாம். என்ன தப்பு பண்ணாரு சார்? அதான் காலனின்னு பேர் வச்சது அவங்க தான் சார் நிறைய இடத்துல. அந்த காலனி இந்த காலனி இப்போ இதான் அழிக்கிறாங்க. பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. இல்ல இது வந்து ஏற்கனவே காலங்காலமா இருக்க பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு தானே சொல்றாங்க சார். நாங்கள் ஒன்றும் யாரும் பொங்கல் வச்சு கோயிலில் பொங்கல் வச்சு அம்மா மாரியாத்தா எங்களை பாராத்தா, எங்கள் மேலே ஜாதி குடும்பம்லாம் இருக்காத்தா, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்குதாத்தா, நீயே வந்து காப்பாத்தாயான்னு யாரும் சொல்லலை. சட்டத்தின் மாட்சியை நிலைநிறுத்துங்க, எல்லாம் இதுதான் தீர்வு அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒரு வேங்க வயல்ல ஒருத்தன் போட்டுருந்தான்னா நீங்கள் முதல்ல பிடிச்சிருந்தீங்கன்னா அது சாதாரண ஒரு ஒரு திருட்டு போய் இவனா போட்டாங்கல்ல அப்படி மாதிரி முடிஞ்சிருக்கும். அதை விட்ட உடனே நான் ஒருத்தனை திட்டா, அவன் என்ன திட்டா, அவன் அவனை திட்டா, அவன் அவனை திட்டா, பாத்திரம்டா அப்படி ஆகி போச்சுல. இப்போ உண்மையிலே குற்றவாளியை பிடிச்சா கூட வேணும்னு சொல்றானு அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இது விசாரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு 2 சமூக மக்களுக்கு இடையே இருந்த ஒரு பிரச்சனை தான் இது, அதனாலதான் இதை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. யார் போட்டுதான்? அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் யார் போட்டாங்க அப்படி. இது வந்து அரசுக்கு தெரிஞ்சிருந்தோம், இதை வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கூட சொல்ல முடியல. அத எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம அவங்க தான் போட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் நாங்கள் போட்டிருப்பான்னு ஒரு எல்லாம் ஒரு டாக் வந்தது இல்ல. அந்த டாக்குக்கு அந்த டாக்கு எதுக்கு சார் இடம் கொடுக்குறீங்க நீங்க? இந்த விஜய் டிவியில் ஒரு தம்பி பாட்டு படிப்பாப்புல, புதுக்கோட்டைக்காரர். அந்த தம்பியை வந்து பீர் பாட்டலில் அடித்து மண்டைகள்லாம் உடைச்சி கொலை வெறி தாக்குதல் பண்ணி சாக்கல்ல தூக்கி போட்டாங்க. அந்த பையன் சொல்கிறாங்க, என்னை அடித்த அண்ணமாக இருக்கும், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முன்ன பண்ண அவங்க பார்த்தது கூட கிடையாது. சொல்லப்போனால் இந்த கிராமத்தின் பெயர், இந்த மாவட்டம், இந்த கிராமத்தின் பெயரை உலக அளவில் நான் வந்து தெரிய வச்சிருக்கேன், கொண்டு போய் சேர்த்துருக்கேன், என்னை பெருமையாக பார்க்கணும். என்னன்னே தெரில, டப்பு டப்புன்னு என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் வந்து போலீஸ் வந்து என்ன அது பண்ணுது இது பண்ணுது, கொஞ்சம் பேர் வந்து மிரட்டுறாங்க, கொஞ்சம் பேர் வந்து காசு தரேன்றாங்க, கொஞ்சம் பேர் நான் பார்த்துக்கிறேன்றாங்க, வாபஸ் வாங்கிட்டுன்றாங்க. ஆனால் நான் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதியின் பெயரால் தாக்குதலுக்கு உள்ளான கடைசி நபராக நான் இருக்கணும். நான் இந்த வழக்கை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாங்கி தருகிற தண்டனை என்பது மற்ற சமூகத்துல இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள்கிட்ட, ஏய் இந்த மாதிரி பண்ணோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அந்த பிள்ளைங்களை திருத்தி வளர்க்கணும். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் திருந்தணும். அதால எனக்கு அப்புறம் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது என்பதற்காக நான் இந்த வழக்கை நடத்தி முடிப்பேன்றான். அவன் தான் இந்த நாட்டின் சிஎம் ஆகும். ஒரு சிஎம் சொல்ல வேண்டியது, என் ஆட்சியில இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, இதோட இந்த மாதிரியான தப்பை நான் நடக்க விட மாட்டேன், அதற்கான ஆக்ஷன் தான். ஒரு கொலை நடக்குது, ஏன் கொலை நடந்தால் ஒருத்தனை எஃப்ஐஆர் போட்டு ட்ரையல் ஏற்றி தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை கொடுத்ததால் இந்த கொலையானவன் வந்துடுவானா, உயிரோட போயிட்டு வந்துடுவானா சார்? அடுத்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே, அதுதானே சரியான நடவடிக்கையா இருக்கும். அதை விட்டுட்டு அட்ராசிட்டியெல்லாம் விட்டுட்டு பேர் அடிக்கிறேன், அவனுக்கு அந்த பேர் வைக்கிறேன், இவனுக்கு இந்த பேர் வைக்கிறேன், அதெல்லாம் சும்மா சார். அவர் யாரோ சொல்லிக்கிறாங்க, இப்பெல்லாம் பண்ணா ஜனங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அடுத்த ஆட்சி அமைக்கும் போது அது வந்து வெர்ஷன் 2.0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அடுத்து கண்டிப்பா அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதற்கான முன்னெடுப்புகளாகவும் இதை பார்க்கலாம். அதான் நாங்க ஒன்றும் எழுச்சி வாயங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் சொன்னது அதுதான். நீங்க பேரை மாத்திருந்தால நாங்க வந்து அப்படியே நான் எங்களை காப்பாத்திட்டேன்னா அப்படின்ற அளவுல இந்த ஜனங்களும் முட்டாள் இல்லை சார். உங்களோட நத்தி பிடிக்கிறவங்க, உங்களோட வாங்கி தின்றவங்கன்னா அருமையான நடவடிக்கை இது, சிறப்பு, நாங்க சொல்லிதான் அவர் செஞ்சான்னு சொல்லலாம். உனக்கும் காலனிக்கு சம்மந்தம் இல்லையா? விசிகால இருந்து ஒரு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர் கேட்ட கேள்விக்கு பிறகுதான் வந்து அந்த காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அவர் அறிவிக்கிறார் சார். முதல்வர் யாரும் வந்து கேட்டாங்களாமா, காலனிக்காரங்க வந்து என்ன காலனின்னு பேர் எடுத்துருவோன்னே நம்மள யாரும் பறையங்கிறேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு. சார் பறையன்னு இழிவு பண்ணி சொன்னதுதான் சார் தப்பு.
அவங்க பறையர்கள் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சமூகத்தை அது எந்த சமூகமாக இருந்தாலும் இழிவு பண்ணி கூப்பிட்டாதான். இப்போ வன்னியர் இருக்காங்க, வாங்க வன்னியர்ன்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒரு பேரை சொல்லி அவங்களை கூப்பிட்டாதான் பிரச்சனை. அதால எந்த காலத்துல இந்த சாதி ஒழிப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. சாதியை ஒழிக்கவே முடியாது. சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, அதைத்தான் ஒழிக்கணும். அதைத்தான் ஒழிக்க முடியும், அதைத்தான் தடுக்க முடியும். கன்சிராம் சொல்லுவாரு, சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம். அவர் சோசியல் சயின்டிஸ்ட்னாங்க. அப்ப அவர் வந்து தப்பா யோசிச்சாரோ. அவர் சொல்லுவாரு, அதாவது மனுஷன் வந்து ஒரு கூட்டு இதுல இருந்துதான் வந்து அவங்க ஹண்டர் கேதரரா இருக்கும்போது வந்து கூட்டா தான் போய் வேட்டையாடுவாங்க. அடுத்து அப்படியே அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகிட்டு அப்படியே இப்படித்தானே வளர்ச்சி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுதான் வந்து சாதியா இருந்தா எல்லாம் ஒன்னா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா சார்? சாதியாய் சேரும், சாதிகளாய் சேரும். இந்தியாவின் சாதி சிஸ்டம் வெர்டிகல் சிஸ்டம். ஒரு சாதிக்கு கீழ் ஒரு சாதி இருக்கிறது. அந்த வெர்டிகல் சிஸ்டத்தை ஹரிசாண்டல் சிஸ்டமா மாற்றணும். ஒரு சாதிக்கு பக்கத்தில் இன்னொரு சாதி அப்படின்னு கன்சிராம் சொல்லுவார். அவர் மூளை இல்லாத மனுஷனா? இவங்களுக்கு தான் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, நடைமுறையில் இல்லையே. திரும்பவும் சொல்றேன், சாதியின் பேருக்கு பின்னால் வைத்திருக்கிற மாநிலங்களில் 7 மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார். இங்க அந்த கனவே இங்க கிடையாது. ஒரு பெரிய பட்டியல் சமூகத்துக்கான இயக்கம், பகிரங்கமா சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தன் சொந்த காசுல செவத்துல பேர் எழுதுறான். வருங்கால முதல்வர் எழுத முடியல. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, பேனரை பிடிக்கி போட்டுடலாம். சொந்த காசுல வருங்கால முதல்வர் திருமாவளவன் எழுத முடியல, மக்களின் முதல்வர்னு எழுதுறான். அப்ப இப்ப இருக்கிற முதல்வர் யாருக்கான முதல்வர் தெரியுதா? ஒரு சைடு விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாரு இல்லையா சார்? கீச்சிருவாரு அவரு. வாங்கி வச்சுன்னுக்கிறாரு பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு. அது ஒரு லூசு கூட்டம் சார். அது சும்மா சின்ன பிள்ளைங்க. அது அப்ப எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்றீங்களா சார்? யாரால? விஜயால் எந்த மாற்றமும் நிகழாது. விஜய் கட்சியால் எந்த மாற்றமும் நிகழாது. சும்மா கொஞ்சம் பேர் திப்பு திப்புன்னு ஓடுவான். எங்க ஆளு பாலை ஊத்துறேன், அதை ஊத்துறேன், இதை ஊத்துறேன், திப்புன்னு ஓடுவான். அடுத்த தேர்தலில் நிற்க மாட்டான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இவங்க கூட்டணியோடவே இன்டாக்டா இருக்காரு. இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பாராட்டவும் செய்யறாரு. அப்போ அவர் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா சார்? இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்றத போயிட்டு முதல்வர்கிட்ட ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலையில அவர் இருக்காரு இல்லையா சார்? அப்புறம் எனக்கு வயிற்றுக்கு சோறு எப்படி வரும்? எப்படி வரும்? சோறுனா சோறு மட்டும் இல்லை, பல விஷயங்கள் எப்படி வரும்? இப்போ கம்யூனிஸ்ட் ஏன் கேட்காம இருக்கிறாங்க? ஏய் என்ன 10 கோடி 5 கோடி வாங்கிட்டு என்ன பேசுறேன்னு கேட்க மாட்டாங்க. பத்தியா நம்மகிட்ட வாங்கி நம்மகிட்டே காசு வாங்கி நல்ல நம்மகிட்டே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் நல்லா சாப்பிட்டு கறிங்கிற நல்லா சாப்பிட்டு நெஞ்ச நிமித்தி காட்டுறான் பத்தியா நம்மகிட்ட கம்யூனிஸ்டுக்கார. அதுக்கு தான் அப்பயே கொடுக்காத என்ன அப்படின்னு திமுகவில் கேள்வி வராது. நம்மகிட்ட இங்கே சுற்றி இங்கே தோணும், நம்ம மேலே குறை சொல்றாங்க. அந்த ரேஷனை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ண மாட்டாங்க. அப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது? நாங்கள் கூட்டணியில் இருப்பதால் 100% நன்றாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. சார் நீங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அவரே சொல்றாரு, நாங்கள் கூட்டணியில் இருப்பதால் இந்த ஆட்சி 100% நல்ல ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும் சொல்றாரு. விட்டு போக வேண்டித்தானே. சார் எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இறுதி கருத்தா சொல்லுங்க சார். எது சார் எதிர்காலத்துல இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல பிரயோகம் பண்ணாம ஒன்றுமே நடக்காது, கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த சொல்லாமா சீப்பை ஒழிக்க வச்சா திருமணம் அந்த மாதிரி வேலை செய்யுது. நோ யூஸ். கண்டிப்பா சார். இது எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படின்னு ஒரே ஒரு லாபம் ஒன்றா இருக்கும். உங்களை மாதிரி யூடியூப் சேனல் இது ஒரு விவாதம் பண்ணி ஏதாவது வியூஸ் வந்து ஏதாவது பலன் வந்தால் தான் உங்களுக்கு. மற்றபடி ஜனங்களுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே சார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி சார்.